வணக்கம் நேர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் என்பது போல பரபரப்பான தலைப்புகளோடு தினம் தினம் விவாத நேரத்தில் உங்களுடன். ஒவ்வொரு நாளின் அரசியல் நிகழ்வுகள்தான் இன்றைய தலைப்பாக மாறியிருக்கிறது. இன்றைய தலைப்பை முதலில் பார்க்கலாம். அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு அடுத்தடுத்த பின்னடைவு. திமுக கூட்டணியில் இடம்பெறுகிறார் ஓ பன்னீர்செல்வம். ஸ்டாலினை சந்தித்து மீண்டும் முதல்வர் ஆவார் என ஓபிஎஸ் வாழ்த்து. கூட்டணியை இறுதி செய்யாமல் இழுத்தடிக்கும் ராமதாஸ். தாவேகாவை கை கழுவியதால் விஜய்க்கு திண்டாட்டம். இது பற்றிய தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் இரண்டு விருந்தினர்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக இணையத்தின் வழியாக தாவேகா ஆதரவாளர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் திரு அருண்குமார் அவர்கள். சார் வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் திமுக செய்தி தொடர்பாளர் திரு ரஜினி. சார் வணக்கம். வலதுசாரியிலிருந்து திரு ஆவடி திலகரசன் அவர்கள். சார் வணக்கம். ரஜினி சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. 16வது சட்டப்பேரவை இன்று நிறைவடைந்திருக்கிறது. தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது ஆளுநர் அவர்களால். இதில் முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவங்க அங்கே போவாங்களா, அவங்க இங்கே வருவாங்களா, இங்கே வந்தவங்க அங்கேயே இருப்பாங்களா, இல்லை வேற எங்கேயாவது போயிடுவாங்களா, இந்த மாதிரி தினம் தினம் அப்படின்றத தாண்டி மணிக்கு ஒரு முறை ஆருடம் நடந்து கொண்டே இருந்தது அரசியல் நோக்கர்களால். இன்று சட்டப்பேரவை வளாகத்திலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இருக்கிறார் ஓபிஎஸ். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தித்தவர் மரியாதை நிமித்தமாக சந்தித்திருக்கிறார். செய்தியாளர்களையும் சந்தித்திருக்கிறார். முதல்வருக்கு மீண்டும் முதல்வர் ஆவார் என வாழ்த்துக்களையும் தெரிவித்திருக்கிறார். அதுதான் இன்றைய ஹைலைட்டாக பேசப்படுகிறது தமிழக அரசியலில். உங்களுடைய பார்வையில் பலரிடமிருந்தும் வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, ஒரு சில எதிர்க்கட்சிகளை தவிர. உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இல்லை, அதாவது மாண்புமிகு எங்களுடைய முதல்வர் அவர்களை இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்திருக்கிறார். மீண்டும் இவரே முதல்வர் ஆவார் என்று இன்றைக்கு தான் முதலாவதாக சொல்வதைப் போல அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் இது செகண்ட் டைமு. கரெக்டாக டேட்டோட சொல்லணும்னா அக்டோபர் 27, 2025 நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமு அப்போ தான் ஓபிஎஸ் சொன்னார், மீண்டும் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினே தொடருவார், ஏன்னா அவ்வளோ நல்ல ஆட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு முறை பிரேக்கிங் நியூஸ்ன்னு கொடுத்துட்டு இருந்த திமுக இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கு. டெய்லியும் பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்றைக்கு உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸ் தெரிந்திருக்கும். இன்றைக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ். இதில் பிரேக்கிங் நியூஸில் இன்னொரு ஹைலைட் என்னன்னா, ஐயப்பன், உசிலம்பட்டி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஐயப்பன் சட்டப்பேரவை வளாகத்திலே முதல்வருக்கு எதிர்கட்சியில் இருக்கிற வரிசையில் நின்று எழுந்து மீண்டும் இவரே முதலமைச்சர் ஆவார் என்று சொன்னது, அதுவும் அதிமுக அந்த சைடில், அதிமுக சைட்லேருந்து ஒரு குரல் வருவது பார்ப்பதற்கு மெய்சில் இருக்க வைக்குது. ஏன்னு சொன்னோம்னா கேட்பதற்கு குளிர்ச்சியாக இருக்கிறது. இல்ல, அவர் இபிஎஸ் ஆதரவாளரா இருந்து இதை சொன்னார் அப்படின்னா நீங்க கேட்பதற்கு பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர். இன்று ஓபிஎஸ் அவர்கள் சந்தித்து இருக்கிறார். சோ அவர் சொல்றதுல ஒன்றும் பெருசா தெரியல. எதிர்கட்சிகளிலிருந்து எந்த குரல் வந்தாலும் அதரை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா அந்த குரல் எதிர்கட்சிகளிலிருந்து வருது. நீங்க சொன்னீங்க இபிஎஸ் கிட்ட இருந்து வந்துச்சான்னு. சென்னை மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் இருக்கிறாங்க, அவங்க பேர் உமான்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு மாசம் முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாங்க. என்னுடைய வார்டுக்கு நிறைய திட்டங்களை அள்ளி தந்திருக்கிறார் முதல்வர் அப்படி என்று. இன்னைக்கு அவங்க பாஜக தான் இருக்காங்க. அதுலயும் வேற அணி இல்ல, நான் சொல்லலான்னு தான் வந்தேன் நானும். ஏன்னா அவங்க அதிமுக கவுன்சிலர் இல்லையே, அவங்க பிஜேபி ஏதாவது தனி அணியில் ஏதாவது இருக்கா எனக்கு தெரியல. என்டிஏன்னு சொல்றாங்க, எல்லாமே ஒரே கூட்டணி தானே. அவங்க ஏதாவது வேற ஏதாவது அணியில இருக்காங்களான்னு தெரியல. அவங்கள ஒன்னா தானே இருக்காங்க. அதே மாதிரி சரி, அவங்க ஒரு கவுன்சிலருங்க, வேற யாராவது பெரிய தலைவர்கள் ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னா நான் தேதி குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சென்ற மாதம் செப்டம்பரில் இந்தியா டுடே ஒரு கான்க்ளேவ் நடத்துகிறாங்க. அதில் அண்ணாமலை பங்கேற்கிறார். அண்ணாமலை சொல்கிறார், அப்போ இந்த நிமிடம் வரை திமுகவிற்கான எதிர்ப்பலை உருவாகவில்லை அப்படி என்று பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருக்கிற அண்ணாமலை அவர்கள் திமுக பற்றி சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நீங்க வச்சு பார்க்குறப்போ எதிரணியினரும் புகழக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு திமுக இன்றைக்கு சாதித்து கொண்டிருக்கிறது. நான் அப்பவே சொன்ன டே டு டே பிரேக்கிங் நியூஸ். நேற்றைக்கு தேமுதிக வந்தது, எல்லாரும் சொல்றாங்க கூட்டணி கட்சி வந்துச்சு, கூட்டணியில் சேர்ந்துச்சு. என்னை பொறுத்த வரையும் எங்கள் குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு.
திமுகவினுடைய ஒரு குடும்ப பிணைப்போடு இருந்தவர்கள் தான் கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும். நான் வந்து நினைவில் வச்சதை சொல்றேன். இதுதானே முதல் முறை அவர்கள் வந்து திமுகவோட கூட்டணி வைக்கிறது. சில அரசியல் காரணங்களுக்காக அவர்கள் வர முடியாமல் சென்றிருக்கலாம். சொன்னது போலவே 2016 பழம் நழுவி பாலில் விழும் என்று சொன்னார்கள். நான் இன்னைக்கு சொல்றேன், 2016 ஒரு மக்கள் நல கூட்டணி என்று உருவானது. அது என்னன்னா அதிமுகவுக்கு எதிரான மனநிலை உடையவர்கள்லாம் ஒரு கூட்டணிக்கு வந்தாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் நீ திமுக வந்துருச்சு. ஒருவேளை இந்த முடிவை அவங்க அன்னைக்கே எடுத்திருந்தா அம்மையார் ஜெயலலிதா எதிர்க்கட்சி தலைவர். ஏன் சொல்றேன்னா 41.1% வாக்கு அதிமுக, திமுக 40.3% வாக்கு. இடைப்பட்ட வாக்கு பார்த்தீங்கன்னா 0.8%. அன்னைக்கு மக்கள் நல கூட்டணி 6% வாங்கினாங்க. அந்த 6% ஒருவேளை திமுக வந்து வாங்கியிருந்துச்சுன்னா அன்னைக்கு முதலமைச்சராக இன்றைக்கு வந்து 10 ஆண்டு நிறைவு செய்திருப்போம். அன்றைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மக்கள் நல கூட்டணி. அதுக்கு பிறகுதான் அவங்களாம் ரியலைஸ் பண்ணி மக்களை நலனோடு வைத்திருக்க கூட்டணி எதுன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான். திமுக தான் ஒரு கொள்கை கூட்டணின்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. இப்போ என்ன ஒரு பயம்னா எதிர்கட்சிகளுக்கு பெரிய கட்சி வருது திமுக, அதாவது ஒரு தேர்தல் கிட்ட வருது, பெரிய கட்சி எங்களோடு வருகிறது, பெரிய கட்சி வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு கட்சியும் போல. நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், 2024 அதிமுக வந்து ஒரு கூட்டணி அமைச்சது. தேமுதிக பெரிய கட்சிகள்னு தேமுதிக கூட இருந்துச்சு, எஸ்டிபிஐ கூட இருந்துச்சு. 3 கட்சியும் 2024 தேர்தலை சந்திச்சாங்க. இன்னைக்கு அதிமுக மட்டும்தான் இருக்குது. எஸ்டிபிஐ இன்னும் வந்து முடிவு அறிவிக்கல. தேமுதிக வந்துருச்சு. இப்போ அதிமுக என்ன சொல்லுது, அதெல்லாம் ஒரு கட்சியே இல்லைங்க. நான் ஒன்று சொல்லவா, 8 தொகுதிகளில் டெபாசிட் காலியாச்சு. 2024 தேர்தலில் மக்களவை தேர்தலில் 40 தொகுதியில் 8 தொகுதியில் அதிமுக டெபாசிட் காலி. 32 தொகுதியில் டெபாசிட் காப்பாற்றி விட்ட கட்சி தேமுதிக. சரி, நீங்க அதெல்லாம் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து வேற கூட்டணி இவங்களும் இலவுக்காத கிளி போல உக்காந்து இருந்தாங்க. இதுல வர இன்னொரு கட்சி அவர் வராரா? அவர் இல்ல, அவரையும் கூட்டிட்டு வராரு. இல்ல அவங்க பேசுறது என்ன பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா இருக்கு. அவர் வராரா? அவர் இல்ல, அவரையும் கூட்டிட்டு வராரு, அவர் இன்னொருத்தரை கூட்டிட்டு வராரு. அப்படியெல்லாம் அரசியல் இங்க வந்து பேச்சு அடிபட்டு இருக்கிற இதுல வர்றதும் தெரியல. கரெக்டா 11 மணிக்கு உள்ள வர்றப்பதான் தெரிஞ்சு இவர்களோட தான் கூட்டணியா அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய ஆட்சி செய்யுது. அதான் மக்களுக்கு சிறப்பான ஆட்சி யார் செய்யறது அதை நோக்கி தொடர்ந்து படையெடுத்து கொண்டு வருகிறார்கள். எங்கள் வெற்றியை தடுக்க முடியாது. அதனால பொய் புகார்களை சொல்ல எதிர்க்கட்சிகள் தயாராகி விட்டார்கள், தூக்கத்தை இழந்து விட்டார்கள். சரி, ஓகே, தொடர்ந்து பேசலாம். கோவிந்தராஜன் சார், உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது மக்கள் நல அரசு, மக்கள் விரும்புகின்ற முதல்வர். அதனால்தான் எதிர்க்கட்சிகள் கூட பாராட்டு மழையை குவிந்த வண்ணம், அறிவாலயத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம், சட்டமன்ற வளாகத்திலேயே சந்தித்து பாராட்டுக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை. வணக்கம். அதாவது நம்ம ரஜினி திமுக சகோதரர் பிரேக்கிங் நியூஸ் சொன்னார். இன்றைக்கு பிரேக்கிங் நியூஸ் என்னன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசு டிவிஎஸ்சி நேரு அவர்கள் மீது உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. அந்த அமலாக்கத்துறை அவங்களுடைய இதை மடைமாற்றம் செய்யறதுக்கோசம் இவங்க திமுக வந்து ஓபிஎஸ் வச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதை திசை திருப்பணம், மடைமாற்றம் செய்யணும். இன்னைக்கு பிரேக்கிங் நியூஸ் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள இதுதான் போயிட்டு இருக்கு. 258 பக்கங்கள் கொண்ட அந்த அமலாக்கத்துறை திரு நேரு மீது ஊழல், அதுக்கு உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி அமர்வு இன்னைக்கு உடனடியாக எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா, அந்த இடியினுடைய பேப்பர் ஃபுல்லா, அந்த புகார் ஃபுல்லா வந்திருக்கு சமூக வலைதளங்கள்ல. அதுல முக்கியமான ஒரு சாராம்சம் என்னன்னா, அமலாக்கத்துறை டைரக்ட் அலிகேஷன், சிஎம் மீது நேரடியாக அலிகேஷன் வைத்திருக்கார்கள், புகார் வைத்திருக்கிறார்கள். சிஎம்க்கு இந்த கரப்ஷன்ல தொடர்பு இருக்கிறது அப்படின்னு அமலாக்கத்துறை டைரக்ட் அலிகேஷன் அகைன்ஸ்ட் சிஎம் இந்த இதில் வச்சிருக்கிறாங்க. இதை பத்தியே தான் இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் விவாதிக்கணும். ஆனா இதை விட்டுட்டு என்னென்னோ விவாதிக்கிறீங்க. ரெண்டாவது முக்கியமான, இன்றைக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடக்கிறப்ப, நேற்றைக்கு சட்டப்பேரவை கூட்டம் நடக்கிறப்ப தாம்பரம் காவல்துறை ஆணையரகத்தில் இருக்கக்கூடிய சங்கர் நகர் காவல் நிலையத்துல அந்த காவல் நிலைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைதி, அவரு புனிதன் என்பவர் காவல்துறை கட்டுப்பாட்டிலே கஸ்டோடியல் டெத் மரணத்திருக்கிறார் ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில. இதை பத்தி இன்றைக்கு எந்த விதமான இதுவும் பண்ணாது. இதெல்லாம் தான் பிரேக்கிங் நியூஸ், இதெல்லாம் தான் சமூக வலைதளங்கள் வருது. இதை பத்தி எந்த ஒரு ஊடகமும் இது வரைக்கும் பேசவும் இல்லை, ஒண்ணும் இல்லை. சும்மா தேவையில்லாத சப்ஜெக்ட் வச்சுன்னு எல்லாரும் இது பண்ணி ஓபிஎஸ் அவர்கள் வந்து சிஎம் போய் பார்த்தது தேவையில்லாதது. அரசியல் களத்துல, இந்த தேர்தல் நெருங்குகின்ற தளத்துல, அவர் தேவையில்லாத அரசியல் களத்துல ஏங்க ஓபிஎஸ் ஒரு தேவையில்லாத ஆணி.
அவர் வந்து தேவையில்லாத அணி. அவருக்கு யார மதிக்கிறாங்க? அவரை வந்து நேற்றைக்கு கூட அவர் வந்து ஆர்பி உதயகுமார் அதிமுக கட்சியை சேர்ந்த ஆர்பி உதயகுமார் சொல்றார், அவர் ஒரு செத்த பிணத்துக்கு சமானம்னு ஆர்பி உதயகுமார் சார். ஒரு சேர் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா 4 பக்கமும் கால்களை சேர்க்கறது ஆணிதான். அதனால எந்த ஆணியா இருந்தாலும் அது முக்கியமான ஆணியா இருந்தா எந்த அணியை நம்ம விட்டு கொடுக்க முடியாது. அது அடுத்த விஷயம். அந்த மாதிரியான கம்பேரிசன் வேண்டாம். அவர் கூட இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்லிருக்கிறாரு, ஓபிஎஸ் அவர் வந்து இனிமே வந்து அரசியல்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு அவர் கூட பயணித்த அவருக்கு ஆலோசகரா இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே இப்ப தனி கட்சி தொடங்கி இது பண்ணிருக்கிறாரு. அவரு இவரை நம்பினவர்கள்லாம், ஓபிஎஸ் நம்பினவர்கள்லாம் இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளா இருக்கிறாங்க. வைத்தியலிங்கமா இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனா இருக்கட்டும். அதனால அவரு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு இது முக்கியமாக இன்னைக்கு திமுக இந்த ஓபிஎஸ் சமாச்சாரத்தை வச்சுக்கிட்டு திசை திருப்புவதற்கு இந்த நேரு அவர்களுடைய அந்த எஃப்ஐஆர் பதிவில் அந்த இது இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அந்த சொல்லிருக்கிற அந்த இதயத்திலிருந்து மடைமாற்றம் செய்வதற்காக இது போன்ற ஒரு இதை வச்சு உருட்டிட்டு இருக்கிறாங்க. நான் பாக்குறேன். சரிங்க சார், நம்ம பேசுவோம். திலகரசன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது திமுகவோட வந்தா என்ன, ஓபிஎஸ் அவர்கள் வாழ்த்து சொன்னால் என்ன, இந்த பக்கம் அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அதனால யார் எங்க கூட இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, தேர்தல்ன்றது வேற களம், இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூட்டணியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா மேடம். இன்னைக்கு ஐயப்பன் அவர் சட்டசபையில் பேசும்போது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது ஏதோ ஒரு பெரிய அறிவிப்பு தட்டினா வேகமாக தட்டுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதரவு தெரிவிக்கிற அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், மகிழ்ச்சி. இன்னைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லாருமே சிரிச்சாங்க. யாராவது கையை தட்டினாங்களா? சிஎம் கூட சிரிச்சாரு, இது ஒரு காமெடி பீஸு. அன்பில் மகேஷ் சிரிச்சாரு, டெப்டி சிஎம் சிரிச்சாரு, இருந்த சட்டசபையை மொத்தமும் சிரிச்சிச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, சிரிக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு காமெடியான ஒரு ஆளு, இதை வந்து நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் பேசினார், ரொம்ப புகழ்ந்தெல்லாம் பேசினார். இது வந்து அவங்களோட சுய லாபத்துக்காக பேசுறது தான். இது வந்து மக்கள் தீர்மானிக்கணும் ஒன்று தான். மக்கள் தீர்மானித்து யாரை வந்து திறமையான தகுதியான ஆட்கள் அப்படின்றத தீர்மானித்து ஓட்டு அளித்து அது மூலியமா வர்றது தான். சார், அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த தொகுதியில் இருக்க உறுப்பினர்களோட மனசாட்சியா இருக்கிறவங்க தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அவர் சட்டப்பேரவையில் சொல்றாருன்னா மக்களோட மனசாட்சி தானே. இல்லை மேடம், இப்போ அவருக்குன்னு வந்து ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கும். இப்போ இபிஎஸ்க்கும் அவங்களுக்கும் ஒரு எதிரும் புதிரும் இருக்காங்க. அதை வெளிப்படுத்தணும். எனக்கு ஏதாவது ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படணும், இவர்கிட்ட போய் பார்க்கறதுனால என்னை ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்களா, இல்லை எனக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? அவர் வந்து ட்ரை பண்ணாரு, இபிஎஸ் சேர்க்கறது என்ன சேர்த்துக்கோங்க வாலண்டியரில் கேட்டார். நான் வந்து உங்களை சேர்றது விருப்பப்படுறேன், உங்க கட்சியில் வந்து பயணிக்க விருப்பப்படுறேன். அவர் வந்து நோ சான்ஸ் அப்படின்ற. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து வேற வழியே இல்லை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னா அடைக்கலம் போகிறேன். எப்பயுமே திமுக என்னன்னா வழி இல்லாமல் ஒரு வேற சோர்ஸே இல்லை அப்படின்ற சூழ்நிலை போய் சேர்றது தான். நிறைய வாட்டி பாருங்க, எனக்கு வந்து சான்ஸ் கொடுங்க, நான் திருப்பி ஒன்னா பயிரிக்கலாம், தாய் கழகம் அப்படின்லாம் நிறைய சொன்னார். இங்க வேற வழியே ஆப்ஷனே இல்லை அப்படின்னப்போ தான் அவர் வந்து அங்க போய் சேர்ந்துக்கிட்டாரு. சரி, இது வந்து ஒரு ஜனநாயக நாடு. எந்த ஒருத்தரையும் இந்த கட்சிக்கு வரக்கூடாதுன்னு பார்க்கணும், சொல்ல முடியாது இல்லையா? ஒரு தொண்டரா இருந்தாலும் சரி, தலைவரா இருந்தாலும். இப்போ நீங்க இதே சூழ்நிலையில பாருங்க, தேமுதிக போயிடுச்சு, நாளைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில் சீமான் வந்தாருன்னா அது வந்து வேர்ல்டு நியூஸா இருக்கும். அது வந்து ஒரு தரமான ஆளு, தகுதியான ஆள் வந்து சேர்றாரு அப்படின்றத எல்லாருமே பேசுவோம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையான ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் எதுக்குமே வெயிட் பண்ண மாட்டார். அன்னைக்கு அவர் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா கண்டினியூவா அவர் தான் சிஎம் இருந்திருப்பார். இவர் வந்து ஒரு திறமையான தகுதியான ஆட்கள் இல்ல, தனக்கு தக்க வச்சுக்கிட்ட தனக்கு பின்னாடி வந்து ஒரு எம்எல்ஏக்களோ நமக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கோ இவர் வந்து ஒரு நன்மையை செய்யாத ஒரு ஆள். அதனாலதான் அவர் பின்னாடி ஒரு ஆதரவா இல்லாத ஒரு சூழ்நிலை. எப்பயுமே அரசியல் என்னன்னா எனக்கு பின்னாடி மக்களோ இல்லைன்னா என்னை சார்ந்த கட்சிகளோ ஒரு நல்ல பேக்ட்ராப் இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து முன்னோக்கி பண்ண கண்டிப்பா வேணும், அரசியல் வேணும். அது இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். மக்களை தான் எதிர்பார்க்கிறாங்க. இவர் வந்து அந்த மாதிரி எந்த பின்புலமும் இல்லை. இவர் ஒரே ஆள் தான். இவர் கூட இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரனே சொல்றாரு, என்ன சொல்றாரு, இதுக்கப்புறம் ஓபிஎஸ்க்காக நான் வெயிட் பண்ண முடியாதுங்க, எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்றாரு. 2 பேருக்குமே ஒரே நிலைமை தான். இவர் வந்து ஒரு பிரயோஜனமே இல்லாத ஆள். உண்மையை சொல்ல போனா ஒரு பெரிய ஓட் பேங்கோ அந்த மாதிரி இவர் விட்டு இருக்கிறது ஒரு சின்ன கம்யூனிட்டி பேசஸ் இருக்கிறது. அதையும் வந்து டிடிவி இவங்கெல்லாம் வச்சு அதை சரி பண்ணிட்டாங்க. இவர் வந்து மொத்தமாக பார்க்க போனா ஒரு சும்மா எங்களுக்கு வந்து ஒரு எப்படின்னா திமுக இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்குன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் எங்களுக்கு போதுங்க கூட்டணி, எங்கள் இதை வச்சு எங்களால் ஜெயிக்க முடியும், நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்ற நிலைமை இல்லை. யார் வந்தாலும் வர இருப்போம். சரி, என்ன இருக்கு கூட்டணி வந்து ஒரு பலமான கூட்டணி இல்லை. கண்டிப்பா இல்லை. அவங்களுமே வேற யாருமே பலமா உங்க கண்ணில்
தெரியல. கண்டிப்பா தெரியல மேடம். இப்ப என்னன்னா ஒரு கட்சி நல்ல ஒரு பின்புலமான இருக்கிற கட்சி திமுக, நான் நல்லது பண்ணியிருக்கேன், இதை வச்சு என்னால ஓட்டு பார்க்க முடியும், தனியே ஒரு ஆளா என்னால சாதிக்க முடியுன்ற நம்பிக்கை அதுக்கு இல்லாதனால தான் கூட்டணி பலத்தை சேர்க்கிறாங்க. நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா கூட்டணி யார் வந்தாலும் வாங்கன்னு சொல்றது கண்டிப்பா ஜனநாயக உரிமை. தப்பு இல்ல மேடம். அது என்னன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த கட்சி மக்களுக்கு நல்லது பண்ணனா நீங்க வந்து என்ன இப்ப மட்டும் என்ன பண்றீங்கன்னா பிரேக்கிங் நியூஸ்ன்றது ஒரு ஆட்சி நிலையான ஆட்சி கொடுக்குறவங்க முன்னாடில இருந்து நல்லது பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையுமே ஸ்கீம்ஸ் எல்லாமே சேர்த்து வச்சுக்கிட்டு இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது, இப்போ மட்டுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்றது. இப்போ எங்க தொகுதியில் ஒருத்தர் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கே பீரியட்ல ஒரு பாலத்தை இனாகிரேட் பண்ணாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அவங்க தான் ஃபண்ட் அலோகேட் பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இவங்க பீரியட் வந்ததுக்கு அப்புறம் திறந்து வச்சாங்க. ஒரு பெரிய கட் அவுட் வச்சு இது என்னால தான் திறந்து வச்சப்பட்டது, நாங்க தான் ஃபண்ட். இதே நிலைமை தான் தமிழ்நாடு ஃபுல்லாவே. எந்த ஸ்கீமும் எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லுங்க எங்க ஆட்சியில் இது கொண்டு வந்தது நாங்க பண்ணணும் அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேப்பர்ல இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஏடிஎம்கே பீரியட்ல மருத்துவக் கல்லூரி அவ்வளவு கொண்டு வந்தாங்க. இவங்க பீரியட்ல ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்க. மக்கள் பயன்பெறுற எல்லாருக்கும் சார்ந்ததா அனைவருக்கும் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்குன்னா 5 பேர் இந்த ஆட்சியால நன்மை பயக்கும் நல்லது அடைஞ்சிருக்கும் அப்படின்னா இருக்காது. ஒருத்தர் யாராவது ஒருத்தருக்கு மக்கள் பணத்தை வந்து மக்களுக்கே திருடி கொடுக்குற மாதிரி ஒரு அந்த ஸ்கீம்ஸ் கொடுக்கறது தான். அது வந்து ஒரு மறைமுகமா மக்களை ஏமாத்தணும், ஒரு சூழ்ச்சிகரமா மக்களை சூழ்ச்சிகரமா ஏமாத்துறது. சரி, சூழ்ச்சி, ஏமாற்று. சரி, ஓகே. அந்த வார்த்தைக்கான வித்தியாசத்தை பார்ப்போம். இப்போ நம்ம தொடர்பில் இருக்கின்ற தாவேக ஆதரவாளர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் அருண்குமார் கிட்ட பேசலாம். அருண்குமார் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது விஜய்க்கு திண்டாட்டம் என்று நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைய தலைப்பு. அதாவது நம்ம ரஜினி சார் சொன்ன மாதிரி அவருடன் சேர்வார், இவருடன் சேர்வார், அவர் வரும்பொழுது இவரை அழைத்து வருவார். அது மட்டும் இல்லாமல் திலகரசன் சார் சொன்னார், மாஸ் யார்கிட்ட இருக்கோ அங்கதான் இருக்கும். ஆல்ரெடி வந்து தாவேகா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ரெட் கார்பெட் வெல்கம். எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தோட கதவுகள் வந்து திறந்து இருக்கின்றன, யார் வேண்டுமானாலும் வரலாம். இப்படி சொல்லியும் கூட இல்லை இவங்க இன்னைக்கு வந்துருவாங்க, அவங்க இன்னைக்கு வந்துருவாங்கன்னு ஆரோடம் சொல்லப்பட்ட நிலையிலும் இன்று வரை எந்த கட்சியுமே தாவேகா கூட வந்து சேரல. இதனால் விஜய்க்கு ஒரு பெரிய திண்டாட்டம் உருவாகி இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்ல, டாபிக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு தாவேகாவை கை கழுவியதால் விஜய்க்கு திண்டாட்டம் அப்படிங்கிற டாபிக்கோட தான் முடிச்சிருக்கு. கை கழுவுனீங்கன்னு சொல்றீங்க. அந்த கை கழுவுன பைப் எங்க இருக்குன்னு தான் தெரியல. ஒரு வேளை அறிவாலயத்து பக்கம் இருக்கான்னு தெரியல. சார், கையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கழுவப்பட்ட அந்த கையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? டாப் அப்புறமா கண்டுபிடிக்கலாம். அதான் சொல்றேன். கை இருக்கு, அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. சில கூட்டணிகள்லாம் வர வேண்டிய நேரத்துல சரியா வரும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா விஜய் அண்ணா வந்து சொல்லையிலே தெளிவா சொல்லியிருந்தாரு. நீங்க அது ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொன்னதுல, ரெட் கார்பெட் விரிச்ச கூட்டணி வரவேற்றாலும் யாரு இங்க விஜய் அண்ணாவை முதல்வரை ஏத்துக்கிறாங்களோ அவங்களும் தாராளமா வரலாம். அவர்களுக்கு ஆட்சியிலும் ஆமா சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ் ஏத்துக்கிட்டா ஊழல் பண்ண முடியாதுங்கிறது நிறைய கட்சிகளுக்கு தெரியும். இங்க வந்து விஜயண்ணாவை தலைமை சரியா இருந்தா கீழே இருக்க தலைமையை வழியோ அந்த வழிதான் தொண்டணும். அப்படிங்கிறப்போ விஜயண்ணா தலைமை ஏத்துக்கிட்டு வந்தா இங்க 10 பைசா கூட கொள்ளையில. ஏன்னா விஜயண்ணா அதை ஓப்பன் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்தாரு. அந்த தைரியம் இன்னைக்கு எந்த கட்சிகளுக்கு இருக்குன்னு தெரியல. நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஜய் ஊழல் செய்ய மாட்டா, யாரையும் ஊழல் செய்ய விடமாட்டா அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணாரு. ஏன்னா இது மாதிரியான வெளிப்படையான பேச்சுக்களை தைரியமா சொல்றது கூட இன்னைக்கு தலைவர்களுக்கு ஆட்கள் இல்ல. இன்னைக்கு சட்டசபை எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க பதிவு செஞ்சிருந்தீங்க தொகுதி மக்களுடைய மனசாட்சியை பிரதிபலிக்கிற இடம் தான் சட்டசபை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்த திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்க சட்டசபை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இந்த புலிகேசி படத்துல சட்டசபை இருக்கும் பாத்திருக்கீங்களா? அங்க வந்து புலவர்கள் எல்லாம் வருவாங்க, மன்னா நீ ஒரு மாமா மன்னான்னு சொல்லி பயங்கரமா பாடி பரிசு எல்லாம் பெற்றிருப்போம். அப்படிப்பட்ட சட்டசபையா தான் நான் இன்னைக்கு பாக்குறேன். ஏன்னா சட்டசபைங்கிறது மக்களோட மக்கள் அந்த தொகுதிகள் தேவைகளையும் பேசி அதுக்கான முடிவெடுக்கிறதுக்கான இடம். அங்க வந்துட்டு கர்ணனேன்னு சொல்றது இதெல்லாம் என்ன ஒரு வாதம். இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பேசியிருக்காரு, முதல்வர கர்ணன் சொல்றாரு. எங்கேயாவது அடுக்குமா இந்த வார்த்தையெல்லாம்? 1000 கோடி ஊழல் டாஸ்மார்க்ல, 1020 கோடி ஊழல் இன்னைக்கு KN மேல. மக்களுக்கு கொடுக்கறவங்க தாங்க கர்ணன். மக்கள் கிட்ட இருந்து புடுங்குற ஒரு கர்ணன் கிடையாதுங்க. அண்ணா மாத்தி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒருவேளை வந்து மக்கள் கிட்ட இருந்து புடுங்கி திமுக கட்சிக்கு நிதியா கொடுக்குறாங்க இல்லையா, அதனால திமுக கர்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மத்தபடி மக்களுக்கு வந்து கர்ணனா இன்னைக்கு யாரும் இல்ல. சோ இதெல்லாம் மாற்றணும் தான் விஜயண்ணா வராரு. இன்னைக்கு நாங்க இருக்காங்க, அதான் கேள்வி. அவர் வருகிறார், மாசாக வருகிறார், ஊழலை செய்ய விட மாட்டார், தலைமை பொறுப்பை மட்டும் தான் ஏற்றுக்கொள்வார், எல்லாமே ஓகே. அவர் கூட இதெல்லாம் செய்யறதுக்கே யார் இருக்கா? மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு மக்கள், பெரும்பாலான மக்கள் விஜயண்ணா பக்கம் நிக்கிறாங்க. ஏன்னா இந்த கடந்த 50 ஆண்டு காலமா திமுக அதிமுக மாத்தி மாத்தி பார்த்து சலிச்சு போயிருச்சு. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, காமராஜரையவே தோக்கடிச்ச மக்கள் நம்ம மக்கள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மேல எதாச்சியா ரொம்ப ஈஸியா பழைய போட்டு போயிருவாங்க. ஆனா காமராஜரையவே காமராஜர் மேலே அவதூறு பரப்பி அவரை தோக்கடிக்கிற அளவுக்கு வந்து வேலை செஞ்சதுதான் திமுகவோட நரேஷன்ஸ் எல்லாம். அந்த நரேஷன்ஸ் இப்ப தாவேகா பக்கம் எடுபடுறது இல்ல. இதனோட வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எல்லாம் இந்த கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம பாக்குற எல்லா நியூஸஸும் இந்த பிரேக்கிங் நியூஸ் சொல்றாங்களே, இந்த பிரேக்கிங் நியூஸ் வந்து கோவிந்தராஜ் சொன்ன மாதிரிதான் எவ்வளவோ பிரேக்கிங் நியூஸஸ் இருக்கே.
கல்குவாரியில நடக்கிற ஊழல ரெக்கார்ட் பண்ண போட பத்திரிகையாளர் தாக்கப்படுறாரு. அது பிரேக்கிங் நியூஸ் ஆகல. பிரேக்கிங் நியூஸ் ஆக வேண்டிய விஷயம் எதுவுமே பிரேக்கிங் நியூஸ் ஆகல. ஆனா எதை மறைக்கணுமோ அந்த சொன்ன மாதிரி நேத்து இன்றைக்கு பாத்தீங்கன்னா தாம்பரத்துல ஒரு கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இந்த மாதிரி டெய்லி வந்து பிரேக்கிங் நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னா திமுக எதிராக தான் இருக்கு. அதை மறைக்கிறக்கா இவங்களும் என்னென்னமோ ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றாங்க. கோடி கோடியா பணத்தை கொட்டி இன்ஃபுளுசர்ஸ்க்கு கொடுத்து டான்ஸ் எல்லாம் அட வச்செல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகுறது இல்லை. ஏன்னா மக்கள் கிட்ட வந்து உண்மை நேரடியா போய் சேருது. அப்படிங்கிறப்ப இங்க செல்ஃப் எடுக்காத ஒரு இடத்துலதான் திமுக இருக்குது. திமுக மட்டும் 2 கட்சியிலுமே தான் இருக்கு. நீ கூட்டணி பொறுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. இந்த ஏடிஎம்கே எப்ப வந்து டிஎம்கே கூட கூட்டணி போவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. அதுவும் கூட நடத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரி, உங்க கேள்விக்கான பதிலை சொல்வதற்காக சற்று முன்னதாக நம்முடன் அரங்கிலே இணைந்திருக்கிறார் முன்னாள் அதிமுக நிர்வாகி திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். அவரை வரவேற்கிறோம். சார் வணக்கம் சார். நான் பல கேள்விகளை வந்து மனசுல வச்சுட்டு இருந்தேன் உங்ககிட்ட கேட்கறதுக்கு. ஏன்னா பிரேக்கிங் நியூஸாக நேற்று திமுகவுடன் இணைந்ததும் இன்று ஓபிஎஸ் அவர்கள் சட்டப்பேரவை வளாகத்திலேயே வாழ்த்து சொன்னதும் இப்ப இவர் சொல்றதை பார்த்தா திமுகவோட அதிமுகவே வந்து இணைஞ்சிரும் போல் இருக்கே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதிமுக நிர்வாகியாக, அதாவது முன்னால் நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு நீங்க வேட்பாளராக இருந்திருக்கிறீர்கள். இன்றைய இந்த தேர்தல் களத்துல இப்ப நடந்துட்டு இருக்க இந்த காட்சிகள்லாம் என்ன சார் சொல்லுது? திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிறந்தது தான் அதிமுக ஃபஸ்ட்டு. இப்போ அதே மாதிரி இன்னைக்கு சேகர் பாபு ஆகட்டும், ஏவா வேலு ஆகட்டும், முத்துசாமி அண்ணன் ஆகட்டும், கேகேஎஸ்எஸ் ராமச்சந்திரன் ஆகட்டும், ராஜகண்ணப்பன் ஆகட்டும், இவங்க இன்னும் அப்படியே கூட்டிகிட்டு போனால் அந்த மந்திரி சபையில் பாதிக்கு மேலே அதிமுகவை சேர்ந்தவங்க தான் மந்திரி சபையில் இருக்காங்க. செந்தில் பாலாஜி பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்த செந்தில் பாலாஜி இப்போ பேக்ரவுண்டில் இருந்து அந்த இலாக்காவை அவர் தான் இயக்குறாரு. மது ஆயத்தீர்வும் இபியும் அத்தனை பேருமே நீங்கள் வந்து இன்னும் நான் பட்டியலிட்டு போனால் நிறைய பேர் அதில் பட்டியலிடலாம். ரகுபதி இப்படி நிறைய பேர் எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க தான் அங்கே திமுகவில் ஆளுமை மிக்க தலைமையாக இருக்காங்க. இது எல்லாமே இப்போலாம் யாரால் நடந்தது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓபிஎஸ் போகிறதா இருக்கட்டும், நம்ம அதை விட ஓபிஎஸ் அண்ணனோட வைத்திலிங்க அண்ணன் ரொம்ப பவர்ஃபுல். அவரை நம்ம இழந்தோம். அவர் ஒரு அதிமுகவோட பில்லர். 4 அணியில் அவர் ஒரு ஆள். அவரே நம்ம இழந்திருக்கிறோம். ஏன் இழந்திருக்கிறோம்னா அண்ணன் எடப்பாடியாரோட பிடிவாத குணம், வீண் பிடிவாத குணத்தால் நம்ம எல்லாரையும் 1 by 1 நம்ம இழந்துட்டு வரோம். இன்றைக்கி அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாருன்னா தியாகத்தளி சின்னம்மாவிலேருந்து கேசி பழனிசாமியிலேருந்து புகழேந்தி எல்லாருமே அரவணைச்சிருக்கலாம். இப்போ முதலமைச்சர் ஆகட்டும், அவர் முதலமைச்சர் வேட்பாளர் பொதுச்செயலாளராக இருக்க நிலையத்துக்கு வருங்க, யார் வேணாலும் வரட்டும்னு சொல்லி நம்ம இதே அரங்கில் பல முறை சொல்லிட்டோம். உங்களுடைய வேண்டுகோள் என்ன இருக்கும்? என்னை முதலமைச்சர் வேட்பாளராகவும் பொதுச் செயலாளராகவும் கழகத்தின் பொதுச் செயலாளராகவும் ஏற்றுக்க யாராக வேணாலும் வாங்க. அது சின்னமாக இருந்தாலும் சரி, பெரியமாக இருந்தாலும் சரி, இருக்கரம் குப்பி நான் வரவேற்க தயாராக இருக்கிறேன். அவங்களுக்கு திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்றா போல் நான் பதவி வழங்க தயாராக இருக்கிறேன். சார் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. ஆனால் திலகரசன் சார் பேசும்போதும் கோவிந்தராஜன் சார் பேசும்போது சொன்னது என்னன்னா, இவங்கெல்லாம் தேவையே இல்ல அதிமுக, இவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவங்களை வச்சுட்டு எங்களுக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இப்படிதானே சார் டிடிவி சார் சொன்னீங்க, இவர் தேவையே இல்லை, அந்த குடும்பமே இனிமேல் குடும்பத்தில் ஒருத்தர் ஒட்ட உறவு இப்போ எந்த அடிப்படையில் அவரை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்க? சாரை எப்படி சேர்த்தீங்க? இப்படிதானே சொன்னீங்க. சாரே நீங்கள் சேர்த்துக்கும் போது சின்னம்மான்னா அண்ணன் ஓபிஎஸ்ன்னா உங்களுக்கு பிரச்சனை. பழனிசாமியை தோக்கடிப்பு தான் என்னுடைய ஒற்றை குறிக்கோள். எந்த சூழ்நிலையும் பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலமை வந்தால் தூக்கு மாட்டி செத்துருவேன்னு சொன்னார் டிடிவி சார். இப்போ யார் கையில் கொடுக்குறது அவருக்கு? அவரே சேர்த்துமா அப்புறம் எல்லாரும் சேர்க்க வேண்டிய அது என்ன? இந்த 3 பேர் வேணாம், இந்த 2 பேர் வேணாம், இந்த ஒருத்தர் வேணாம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? என்ன அது அவசர மாட்டார்? இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருப்பார்? இல்லை இதுக்கு மேலே எப்படி? இல்லை 4 வருஷம் பொறுமையாக வந்துட்டார், 5 வருஷம் பொறுமையாக இருக்க போகிறாரு. இல்லை இருக்கிற வேட்டியும் உருவிட்டீங்க. அது அதிமுக வேட்டியும் கட்ட விடாமல் ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அம்மாவோட வாரிசுன்னு சொல்லாமல் சொல்லிட்டு போனாங்க அம்மா. அப்படிப்பட்டார். இதுக்கு மேலே அவர் அவசரப்பட்டார், அவர் தலைமை கழகத்தில் போய் அடித்தார் போன வழிக்கெல்லாம் நான் வரல. எல்லாரையும் பொது மன்னிப்பு கொடுத்து சேர்த்துட்டீங்கல்ல, டிடிவி சாரியே சேர்த்துட்டீங்கல்ல. சார் டிடிவி அவர்கள் பின்னாடி ஒரு கட்சி இருக்கிறது, தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஓபிஎஸ் பின்னாடி ஒண்ணுமே இல்லாதவரை நாங்க எதுக்கு கூப்பிடணும்னு கேக்குறாங்க. இதுதான் சொல்றேன், உங்க பின்னாடி கூட ஒண்ணுமே இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. இருக்கா இல்லையான்னு ஓட்டு எண்ணும் போது தானே தெரியும். ஏற்கனவே 10 தேர்தலில் நிற்கல,
2 தேர்தல் இல்லை 10 தேர்தலில் படுதோல்வி பழனிசாமி, 2 தேர்தலில் தொகுதி பக்கமே போல நம்ம நிற்கவே இல்லை. 12 தேர்தலில் தோல்வி வச்சாச்சு. இப்போ 13வது தேர்தலில் தோல்வி கூட பரவாயில்ல, திமுக அடுத்த இடத்துல வந்திருப்போம். ஆனால் 3வது இடத்துக்கு போக போகிறீங்க. இதை தடுத்து நிறுத்த வேணுமா இல்லையா? இருக்கிற எதிர்க்கட்சி தலைவராக நம்ம தக்க வச்சுக்கணுமா இல்லையா? திமுகவுக்கு தேமுதிக வந்து தான் ஆக போதா? எத்தனா அதுக்காக இல்லை நான் கேட்குறேன். 0.5% ஓட்டு கூட இல்லை. எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு தாய்மானவர், ஒரு பெரிய பேரண்ட் மாதிரி ஒரு தகப்பனாக இருந்து அரவணைக்கிறாரா தளபதி ஸ்டாலின். சரி, என்ன சார் நீங்க எப்படி சொல்றீங்க? தேமுதிக வந்ததுனால தான் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு, ரொம்ப பலவீனமா இருக்கு திமுக அப்படின்னு இப்ப திலகரசன் சார் அவருடைய கருத்துக்களை சொன்னாரு. எல்லாரும் யாராவது வாங்க வாங்க கூப்பிடுறாங்க. மே மாதம் 13ஆம் தேதி பலவீனமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும் ஓட்டு எனும் போது. ஒவ்வொரு கல்லும் நம்மளுக்கு முக்கியம். டி நகர் தொகுதியில் 153 ஓட்டில் தோற்றுருக்கோம். எவ்வளோ சத்யா தோத்துது. இது மாதிரி தமிழ்நாடுக்குள்ள 1000 ஓட்டுக்குள்ள தோத்த தொகுதி எத்தினி? எடப்பாடியார் தோத்தது எத்தினி? 3%. ஒரு ஓட்டம் நமக்கு முக்கியமான, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம் எலெக்ஷன்ல. ஒரு அரசியல் பார்வையோட பார்க்கணும், தொலைநோக்கு பார்வையோட பார்க்கணும். அரசியல் பார்வையில் தொலைநோக்கு பார்வையோட முக்கியம். ஏன் தளபதி ஸ்டாலின் இந்த தேமுதிக சேர்த்து தான் ஆக போதா? அவங்ககிட்ட 18 கட்சி கூட்டணி இருக்கு. ஒரு துளியும் நம்ம விட்டு விடக்கூடாது. வெற்றிக்கு சிறிய பங்கம் கூட வந்துடக்கூடாதுன்னு அவரு இறங்கி வர 4 படி. சரிங்க சார். ஆனால் எடப்பாடி 2 படி கூட ஏறி வர மாட்டார். என்ன பிரச்சனை உங்களுக்கு? கேட்டுலாங்க சார். கோவிந்தராஜன் சார் கிட்ட சொல்லுங்க சார். இவ்வளவு பொறுமையாக ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால் கூட அரவணைக்க தெரியலையா? ஒரு தலைவன் என்றால் ஆளுமையை தாண்டி தொண்டனை அரவணைக்கின்ற ஒரு விஷயம் வேணும். அது 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அவரையே விடுறீங்க. ஐயா எஸ்டிஎஸ் புரட்சி தலைவர் கம்ப்ளைண்டே கொடுத்தவர், அவர் வீட்டிற்கே சென்று பார்த்தார் அப்படினீங்க. புரட்சி தலைவர் அந்த மனப்பான்மை, அந்த மனப்பக்குவம் ஏன் அண்ணன் எடப்பாடியார் வரல? சொல்லுங்க கோவிந்தராஜன் சார். ஓகே, அதாவது அவர் பேசி முடிச்சிட்டாரா? ஆவின் வைத்தியநாதன் இல்ல உங்களுக்கு கேள்வி வச்சிருக்காரு. ரைட், நான் ஆன்லைன்ல இருக்கேன், குறுக்கிட வேணாம். என் கேள்வியை உள்வாங்கினதுக்கு அப்புறம் அவர் பேச சொல்லுங்க. சரிங்க. அதாவது ஓபிஎஸ் அவருடைய பேர்லயே ஓ, அந்த ஓன்றது வந்து பாத்தீங்கன்னா 0. அந்த அரசியல் ஓபிஎஸ் அரசியல் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பேரை மாத்தி முடியுமா? ஓன்றது 0 இல்ல ஓன்றது அவங்க அப்பா பேரை மாத்தி சொல்றீங்களா? இல்லன்னு அர்த்தம். ஓபிஎஸ் அரசியல் பேசுனானா? அரசியல் பேசுனானா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க 5 பேர் இருக்கறோம், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிங்க சார். ஓபி சி இதெல்லாம் பேசாதீங்க. டைரக்டா பாயிண்ட் பேசுங்க. சரிங்க சார், சரிங்க சார். பாயிண்ட் பேசுங்க. அவர்கிட்ட ஓபிஎஸ் கிட்ட இன்னைக்கு, அதாவது அரசியல் இன்னைக்குமே அரசியல்ல பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் தான் பேசும். டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சியினர் சென்ற முறை இது பண்ணது வாக்கு சதவீதம் ஏறத்தாழ 2.28 வாக்கு சதவீதம் அவர் எடுத்திருக்கிறாரு. ஓபிஎஸ் என்ன வாக்கு சதவீதம் எடுத்திருக்காரு? உங்க கேட்டா 3,45,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் 3,45,000 வாக்குகளை முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறாரு. அந்த ஒரு தொகுதியை மட்டும் தான் அவர் மேற்கோள் காமிக்கிறார். அந்த ஒரு தொகுதியை ஜெயிக்க முடியல. அதே மாதிரி பையன் 30 அவரால் என்னன்றது ஓபிஎஸ் மகனை தவிர 2019 நீங்க யாரும் ஜெயிச்சீங்களா? முதலமைச்சரா இருக்கும்போது ஜெயிச்சாரா? எதுவுமே செய்யாம ஓ பி சி பேசாதீங்க. கரெக்டா பாயிண்ட் பேசுங்க சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க கோவிந்தராஜன் சார், நீங்க பேசுங்க. ஏங்க அவர் குறுக்க பேசிட்டு தானே நான் விட்டு போயிடுறேங்க. போக கூடாதுங்க சார், பொறுமையா இருக்கணுங்க சார். பேசுங்க சார். அவர் குறுக்க என்னுடைய அவரே பேசிட்டு தான் அப்புறம் நான் உங்களுடைய கருத்துக்கள் தான் முக்கியமானதுன்னு இப்ப எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். நீங்க பேசுங்க சார். அதாவது அரசியல் நான் மீண்டும் சொல்றேன், ஓபிஎஸ் அவருக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றதுதான் பண்ணோம். அவருடைய சொந்த தொகுதியிலேயே அவருக்கு செல்வாக்கு இழந்து விட்டார். அவர் சொந்த தொகுதியில இருந்தாலும் ஏன் தங்க தமிழ்ச்செல்வன் வர்றாரு? அவர் சொந்த தொகுதியில இருந்தா ஏன் தங்க தமிழ்ச்செல்வன் வர்றாரு? இதே ஒப்பீட தான் இப்ப ஆவின் வைத்தியநாதன் சார் கேட்டாரு. அப்போ இபிஎஸ் அவர்கள் 10 தேர்தல்ல தொடர்ந்து ஏன் தோல்வியை சந்திக்கிறார்? அவருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்குன்னு உங்களோட அனாலிசிஸ் சொல்லுச்சுனா? ஏங்க இபிஎஸ் வந்து தோல்வி எல்லாம் கிடையாதுங்க. முடிச்சிட்டோம் சார். இல்ல தவறு பண்ணிட்டீங்க நீங்க ஓபிஎஸ் தொகுதியில ஏன் தோக்குறாருன்னு கேட்காதீங்க. எடப்பாடி அண்ணன் இருக்கிற தெருவுல வார்டுல அண்ணன் எடப்பாடியார் தோக்குறாரு. அந்த எடப்பாடி சேர்மன் திமுகவோட சேர்மன் போதுமா? வேற மட்டும் நீங்க வச்சிருக்கீங்க. ஏங்க நான் மீண்டும் குறிப்பிடுறேன், அதாவது தேர்தல நீங்க எடப்பாடி 11 தோல்வின்றீங்க. ஏங்க அவரு
ஆன்டி இன்கம், அதாவது ஒரு அரசு வந்து 10 வருடம் ஆட்சி புரிஞ்சுட்டு மீண்டும் வரப்ப ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் கூட அவரு எதிர்கட்சி தலைவரா இன்றைக்கு இருக்கிறாரு. ஏறத்தாழ 66 இடங்களை, அதுவே சாதனை தான். அதுவே சரிங்க சார், அந்த 66 இடங்கள் சாதனைக்காக ஒரு நிமிஷம் இருங்க. திமுக 2011 அந்த எதிர்கட்சி கூட வர இதுவே இல்ல, அந்தஸ்தே இல்லாத எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை இழந்திருக்காங்க திமுக. அவங்களுக்கு திமுக பேசுறதுக்கு எந்த விதமான எதுவுமே கிடையாது. எதிர்கட்சியா கூட வரவில்லை திமுக. எம்ஜிஆர் இருந்து இருக்கிறப்ப அவரால், கலைஞரால எல்லா தேர்தலையும் தோல்விதான் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும். அதே போல ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் எல்லாமே தோல்வியை தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 10 வருடம் ஆட்சி முடிஞ்ச பிறகும் கூட அதிருப்தி அலை இருந்தும் கூட அவரு எதிர்கட்சியா இருந்து ஏறத்தாழ 66 சட்டசபை உறுப்பினர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது கூட திமுகவா செய்ய முடியல. குறிப்புதான் 98 சீட்டு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது தெரியுமா? இதுக்கு முன்னாடி 2016 இவரோட பேர் பலம் வாய்ந்த எதிர்கட்சி தலைவரா திமுக இருந்தது தெரியுமா? திமுக காரங்க யாரும் பேசலாம், அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஆனா 98 சீட்டு திமுக பலம் வாய்ந்த கட்சியா இருந்திருக்கு. அவர் மனத்துல வச்சுட்டு பேசணும். 65 வந்துட்டா 60 இந்த செந்தில் ஆனா நான் 8வது பாஸ்னேன், ஆனா நீ 10வது ஃபெயில், நான் பாஸ் பெற்றா ஃபெயில் பெற்றான்னு. சரி, நம்ம ரஜினி சார் கிட்ட அவரோட கருத்துக்களை கேட்கலாம். சார் சொல்லுங்க, அதாவது ஏன் கூட்டணியை நோக்கி திமுக வந்து இவ்வளோ பெரிய ஸ்டெப்பெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை வந்து சொன்னார். ஆளுமை மிக்க தலைவர், இவ்வளவு ஆட்சி செய்த தலைவர், இவ்வளவு நலத்திட்டங்களை கொடுத்த தலைவர், அதெல்லாம் எதுவுமே இல்லாம தான் எந்த கட்சிகள் வந்தாலும் வாங்க அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. ஆனால் சார் வைத்தியநாதன் சார் சொன்னார், அதுதான் ஒரு ஆளுமைக்கு அழகு. ஒரு சின்ன கல்லாக இருந்தாலும், ஒரு ஓட்டா இருந்தாலும் மரவணைக்கணும்னு. உங்களோட பார்வையில் இருக்கிற பதிலை நான் கேட்டு தெரிந்து கொள்கிறேன். இது வந்து நிறைவான சுற்று, நிறைவான கருத்துக்களை கேட்கல. ஸோ இந்த சுற்றில் இன்றைய தலைப்பை பற்றி, ஏன்னா நம்ம நிறைய பேசினோம். நான் பிரேக்குக்கு முன்னாடி கூட உங்ககிட்ட கேள்வி கேட்டிருந்தேன். அதாவது கூட்டணியெல்லாம் வந்து சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது அப்படின்னு திலகரசன் சார் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவரோட கமெண்ட்டை சொன்னார். உங்களோட கருத்து? நானும் இந்த டாப்பிக்கை பற்றி தான் பேசலாம். ஆனால் இங்கே 2 பேர் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போயிட்டு அண்ணன் நேரு அவர்கள் பற்றி இன்றைக்கு வந்து இது எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்குதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு எம்டி விசாகன் வீட்டில் வந்து இது பண்ணுறாங்க. அங்கே வந்து சில வாட்ஸ்அப் சேட்ஸோட பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. அதில் இருக்க டேட்டு வந்து வாட்ஸ்அப்பில் நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கும், அந்த டேட் ஃபார்மேட் அதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து எந்த இது கீழே வந்து இதை பதிவு பண்ணிக்கிறீங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் 2002. இதில் இடி ஃபைல் பண்ணது ஒட்டுமொத்த இன்று வரையில் 7771 வழக்குகள். அதில் 44 வழக்குகளுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பர்சன்டேஜ் போட்டு பார்த்தோன்னா 0.5% தான், 100%க்கு 0.5% தான் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இடி எதை கருத்தில் கொண்டு இதை செயல்படுது நமக்கு தெளிவாக தெரியுது. என்னென்னா அரவிந்த் கெஜ்ரிவாலை பிரச்சாரமே செய்ய விடாத தேர்தலை தடுத்தாங்க. அவர் வந்து தேர்தலுக்கே வராத அளவு தடுத்தாங்க. இதை வந்து ஜெர்மனி நாட்டில் இருக்கிற அதாவது பத்திரிகைகள்லாம் வந்து கண்டனம் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கலாம் என்று ஒரு வஞ்சகத்தோடு செய்கிற செயலை இங்கே 2 பேரும் டாபிக் வந்துட்டு அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க. இன்றைக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ஒன்று ஏன்னா அவங்களுக்கு வேற பேச வந்து கருத்துக்களே இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து 2 பேர் சொல்றாங்க கூட்டணியே திமுக கிட்ட இல்ல அப்படின்னாரு. ஓபிஎஸ் வந்து தகுதியான ஆள் இல்லை என்று அவர் ஜீரோன்லாம் சொல்றாரு. அண்ணா நீங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஆன்லைன்ல இருக்கிறப்ப அவர் பேசினா அமைதியா இருன்றீங்க. அதே மாதிரி நானும் சொல்றேன், நீங்க அமைதியா இருங்க. ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தகுதியான ஆள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அண்ணன் உங்களுக்கு ஒரு நினைவூட்டல், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வழக்குகளை எப்பெல்லாம் உள்ள போறாங்களோ அப்பெல்லாம் முதலமைச்சர் ஆக்கியது அதே தகுதி இல்லாத நபர் நீங்க சொல்றீங்க பாருங்க. அதே அண்ணன் ஓ பன்னீர்செல்வத்தை தான் தகுதியுள்ள நபராக அன்றைய முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவரை வந்து கை காட்டி முதலமைச்சர் ஆக்கினாரு. நீங்க இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து திமுகவை புகழ்கிறார், திமுக நல்லாட்சி புகழ்றாருன்னு உங்களுக்கு அது பொறுக்கல. அதுக்கு வந்து நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்ககிட்ட இருக்க கூடாரம் காலி ஆயிட்டு வருது. இன்னைக்கு அதிமுக கூடாரம் காலி ஆயிட்டு வருது. போன வாரம் ஒரு மாநாடு நடந்துச்சு. முன்னாள் அமைச்சர், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அக்கா நிலோபர் கபில் வந்து ஸ்டேஜ்ல வந்து இணைஞ்சிட்டாங்க. அப்போ தொடர்ந்து உங்களோட ஒரு விக்கெட்டா உள்ள உங்களுக்கு பதட்டமாகுது. அண்ணன் ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சாரன். அண்ணன் ஆர்பி உதயகுமாரை பத்தி பேசினாரு. அண்ணன் ஒரே நிமிஷம், நீங்க ஆர்பி உதயகுமாரை பத்தி ஒண்ணு சொன்னீங்க. இன்னைக்கு வந்து அவர் பேசுறதா இதே ஆர்பி உதயகுமார் என்ன தெரியுமா சொன்னாரு?
பவன் கல்யாண் மாடலை விஜய் இங்க உருவாக்க வேண்டும் சொன்னாரு. அதே ஆர்பி உதயகுமார் பவன் கல்யாண் மாடலை விஜய் உருவாக்க வேண்டும், விஜய்க்கு நேரடியாவே நீங்க வந்து இது பண்ணீங்க. டெபுட்டி சிஎம் குடுக்குறோம்னு சொல்லி அவர் வரல, அதனால விரக்தியில இருக்கிறீங்க. அதாவது எத்தனை அணியானா இருக்கட்டும், அதாவது நீங்க அப்படியே சொல்லி நிக்க வேண்டியதுதான். உங்க கூட்டணியில யாருமே வரல மேம். ஒண்ணுல என்டிஏ கூட்டணியில இருக்கிற பெரிய கட்சிகள் பேர் ஏதாவது சொல்லுங்க. பாமகன்னு சொல்லுவீங்க, அது ரெண்டு பிளவா இருக்கு. அதிமுக ஐயோ அப்பா சாமி, அண்ணாமலை டீம் நைனா டீம் ரெண்டு இருக்கா, உள்ள போய் பாருங்க. ஆமா ஆமா முடியுமா மேடம்? சரி, ஒரு கட்சி ஒழுங்கா இருக்கா? அதிமுக பல பிளவு, பாமக பிளவு, இருக்கிற கட்சியில பிளவுபட்ட கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இவ்வளவு பேசுறீங்க. இன்னைக்கு என்ன உங்களுக்கு திமுக கூட்டணி ஒற்றுமையா இருக்கு, எங்க கூட்டணிக்கு வராங்க, கதவு திறந்து வச்சிருக்கோம், வருவாங்க, ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்கு, ஒரு கட்சி வரல. மொத்தத்துல விரக்தியில பேசுறீங்க, உங்களுக்கு பாயிண்ட் இல்ல. அதனால ஈடியை பத்தி பேசுறீங்க, ஐடியை பத்தி பேசுவீங்க, உங்களுக்கு தூக்கம் வராது. இந்த சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணா அருமையா சொன்னாரு, எல்லாரையும் அரவணைக்கிற தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். எல்லாரையும் அரவணைக்கிறாரு, வருபவர்களை வரவேற்று மகிழ்கிறாரு. அதனால மீண்டும் திமுக ஆட்சி தான், நீங்க கவலையப்பட வேண்டீங்க. சரி, கோவிந்தராஜன் சார், அதிமுகவோட கூடாரம் காலியாகி கொண்டு இருக்கிறதாமே, உண்மையா? அதெல்லாம் நிச்சயமா கிடையாது. அதிமுக கூடாரம் வலுவாக இருக்கிறது. யாரெல்லாம் இருக்காங்க சார்? ஏங்க, அதிமுக கண்டிப்பா பிஜேபி இருக்காங்க, பாமக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜான் பாண்டியன் கட்சி இருக்குது, அப்புறம் முக்கியமான அமமுக இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. இன்னும் வரும் பாருங்க. 1ஆம் தேதி அன்னைக்கு திரு மோடி அவர்கள் வந்த உடனே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். எல்லா ஊழல் செய்த அமைச்சர்கள் எல்லாம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ், சிறை செல்வதற்கு கைது நடவடிக்கைக்கு கவுண்ட் டவுன் பிகின்ஸ். 1ஆம் தேதி மோடி வந்ததுக்கு பிறகு எல்லாம் தெரியும் பாருங்க. இரண்டாவது இவங்க சொல்றாங்க காங்கிரஸ் இது நேரடியாக பயமுறுத்துற மாதிரி சொல்றாரு, ஏதோ ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி. மோடி வந்து யாருன்னா வரட்டும், சிறைக்கு மோடி வந்து சிறைக்கு போறேன்னு சொல்றதா நாங்க ஏத்துக்க முடியாது. டிக்டேட்டர்ஷிப் பண்றீங்களா? இது மக்களாட்சி, என்ன ஆட்சி இது? போய் கேளுங்க, காங்கிரஸ் மோடி வந்தா ஏன்னு சொல்றீங்க? சொல்லுங்க வைத்தியநாதன் சார், ஜோதிமணி அவங்க எல்லாம் போய் காங்கிரஸ் போய் கேளுங்க. நேத்து கேசி வேணுகோபால் வந்து உங்க ஸ்டாலின் வந்து மீட்டிங் கொடுங்கன்னு அவர் கேட்டு செஞ்சா தண்டனை அனுபவிக்கிறாங்க. மோடி வந்தனே தண்டனை எல்லாம் சொல்றது என்ன இது? சார் சொல்லுங்க சார், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆவின் வைத்தியநாதன் இன்னும் 2 நாள்ல நாளைக்கு திமுகல சேர்ந்துருவாரு, எழுதி வச்சிருங்க. சரிங்க கோவிந்தராஜன் வரவேற்கிறோம் சார், அவரையும் வந்து வருக வருக என்று வரவேற்கிறோம். சரிங்க சார் கோவிந்தராஜன் சார், உங்களுக்கான பதில தான் வைத்தியநாதன் சார் கொடுக்கிறார், கேளுங்க. பெரிய கட்சி வருது, நீங்க கவலைப்படாதீங்க, கூட்டணி பற்றி கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட பெரிய கட்சி பேச்சுவார்த்தை சொல்லியிருந்தார் எடப்பாடி, செயற்குழு பொதுக்குழு பார்க்கறதுலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ கட்சியில் கோவிந்தராஜன் சார், ஜான் பாண்டி பெரிய கட்சி, அந்த அளவுக்கு அதிமுக இறங்கி போச்சு, தாழ்ந்து போச்சு, இல்ல வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. இல்ல 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 எங்க கிட்ட என்ன சொன்னீங்க, சொன்னதுக்கு என்ன, நீங்க கூட்டணி பத்தி கவலைப்படாதீங்க. நான் கேக்குறவங்க ஏங்க, தேசிய அளவில் அது பெரிய கட்சியா இருக்கல, தமிழ்நாட்டில் குட்டி கட்சி, அது நோட்டாவோட சின்ன கட்சி, அது கொஞ்சம் அதோட கொஞ்சம் நஞ்சம் இருந்தது அண்ணாமலை இருக்கும்போது. இல்ல அண்ணாமலையோட அந்த கட்சி முடிஞ்சு போச்சு. அண்ணாமலை பிஜேபி விட்டு போனதோட ஏதோ கொஞ்சம் நஞ்சம் குரல் கொடுத்தாரு. நான் ஒரே விஷயம் தான் கேட்கறேன், இவங்களுக்கு திமுக சேர்த்துக்காரு, ஏன்னா அவர் திமுக கேட்கலன்னு வருத்தப்படுறாரு. 4500 கோடி மழைநீர் வடிகால் சென்னையில் மெரினாவுக்கு போகிறதுக்கு, அங்கங்கே கொசத்தில் ஆறு இருக்குது, கூவம் ஆறு இருக்குது, அதில் விட்டாவே போவோம். இங்கேருந்து மெரினாவுக்கு எடுத்து போனவங்க எப்போ கேட்டாலும் 2 கிலோமீட்டர் பையான்னு சொன்னாங்க. 4500 கோடி பற்றி எடப்பாடி ஒரு எதிர்கட்சி ஒரு வார்த்தைக்கு கூட பேசலை. அது எதிர்கட்சியாக இருந்தாலும் தளபதி ஸ்டாலின் மாதிரி எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியாது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தளபதி ஸ்டாலின் எதிர்கட்சிக்கும் லாக்கி இல்லை. இல்லை ஆளுங்கட்சிக்கும் இவங்க லாக்கி இல்லை. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 4500 கோடி இன்னும் 85% முடிஞ்சது. ஆட்சி ஆரம்பிக்கும் போது ஆரம்பித்தாங்க அந்த திட்டத்தை, முடிவு வர வரைக்கும் அந்த திட்டம் முடியல. அது எல்லாம் கொசு டேம் ஆகி போய் கொசு எல்லாம் மலேரியால சுத்தி நிற்கிறான். நீ பேச வேண்டியதான் பேச மாட்டேன், சும்மா ஓகுது கேக்குது எசுக்குது. நீங்க நீ எதிர்கட்சியா நான் பேசுறேன், எதிர்கட்சியா என்ன செயல் பண்ணோம்? 4500 கோடி எங்க போச்சு? நேரு இல்ல 4500 போன இடம் தெரியல. அதை பத்தி ஒரு வாயம் தருது. ஏன்னா அந்த 4500 கோடியில பெரிய அளவு சுருட்டி எடப்பாடியோட சம்பந்தி இல்ல எடப்பாடியோட சம்பந்தி அந்த எடுத்து போயிட்டாரு. குறுக்கீடுக்கு மதிப்பு கொடுத்து என்ன சொல்றாரு கேட்டு சொல்லுங்க சார்.
எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. என்னுடைய அன்பான கோரிக்கை ராஜ் டிவில நெறியாளருக்கும் அந்த நிறுவனத்துக்கும், தயவு செய்து இனிமே ஆவின் வயதுனால அதிமுக விசுவாசி முன்னாள் நிர்வாகின்னு போடாதீங்க, விசுவாசி நான் சொல்லலையே, ஆதரவாளர்னு போடுங்க. சரிங்க சார், உங்களோட கோரிக்கை அவர்கிட்ட கொடுத்துடுவோம். எப்படி உடனே போட்டுக்கறத சொல்றேன். சரிங்க சார், உங்களோட கோரிக்கை உடனே நான் கேக்குறது இல்லங்க. ஏன்னா நீங்க கேட்டது வந்து ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில அதனால ஏற்கப்பட்டது. உடனே நான் கேக்குறேன், இந்த 4500 கோடி தண்ணி போல இன்னும் 85 கிலோமீட்டர் பையான்னு ஒரு படத்துல சொல்ற மாதிரி இன்னும் 2 கிலோமீட்டர் பையாவே இதை பத்தி எடப்பாடியா வாய் திறக்க மாட்டாரு. இல்ல இதை பத்தி ஒரு போராட்டமோ நடுவு சென்னையில வரும். அப்புறம் எப்ப பார்த்தாலும் அந்த சாலத்திலே போய் பூந்துக்கிறாரு. இல்ல எடப்பாடி இங்க வேலையே இல்லையா? இல்ல சென்னையில சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம். அதை விட்டுட்டு இப்போ விஜய் அவர்களை பத்தி பேசுறாங்க. நான் என்ன கேக்குறேம்மா, நீங்க அது ஒரு ஏன்னா நம்ம தலைப்புல அதை வச்சிருக்கோம். கேளுங்க, தாவேகாவை கை கழுவியதால் விஜய்க்கு திண்டாட்டம் அப்படின்னு அந்த தலைப்பை பத்தி உங்களோட கருத்து. கை என்ன கை, யாருடைய அந்த கை யாருடன் சேர போறீங்க? இன்னைக்கு தேர்தல் நடந்தா ஏதோ ஓபிஎஸ் அண்ணன் சொல்றாரு, ஏதோ வைத்திலிங்கம் சொல்றாருன்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு தேர்தல் நடந்தா திராவிட முன்னேற்ற கழகம் 160 இடம், இதுல ஒரு இடம் கூட குறையாது, வெற்றி பெறும். 160 இடத்துல கூட்டணி கட்சியோட வெற்றி பெறும். இன்னைக்கு நடந்தா, நாளைக்கு நடந்தா இன்னும் கூடுமே தவிர திராவிட முன்னேற்றத்துக்கு குறையத்துக்கு வாய்ப்பு. என்னென்ன கட்சி கூட்டணியோட சொல்றீங்க? ஏன்னா ஒரு கை வந்து எந்த பக்கம் கை சாயுமா, அது ஒரு கட்சின்ற மாதிரி பேசி கிடக்குறீங்க. அதை தோல்ல சுமக்குது திமுக காங்கிரஸ் கைட்டி விடுதுன்னா 200 இடம் ஜெயிக்கும். திமுக காங்கிரஸ் கைட்டி விட்டுதுன்னா 200 இடம் ஜெயிக்கும். காங்கிரஸ் சுமந்ததுன்னா 160 இடம் ஜெயிக்கும். மொத்தத்தில் மீண்டும் தளபதி ஆட்சி தமிழ்நாட்டில் வரதான் போகுது. இவங்க 3வது இடத்துல கூட இருக்க போறதில்ல. சீமான் தான் எழுதி வச்சுங்க, நீங்க 3வது இடத்துல சீமா வருவார். அண்ணா திமுகவும் பிஜேபி கூட்டணி வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓகே, அருண்குமார் சார், உங்களுடைய கருத்துக்கள். பேசின எல்லாம் மற்ற மாற்று கட்சியினர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த கட்சி நீங்க ஊழல் பண்ணலையா அப்படின்னு சொல்லி மாத்தி எதிர்கட்சியில இருக்கிற ஊழல் பத்தி தான் பேசுறாங்க இல்லையா, அவங்க கையில இருக்க ஊழலை பத்தி யாருமே பேசுறதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா விஜய் அதுதான் சொல்றாரு, அவரு நான் ஊழல் செய்ய விடமாட்டேன், ஊழல் செய்யறவங்களே நான் விடமாட்டேன் அப்படிங்கிறாரு. இப்ப 2026 எலெக்ஷன் இப்ப யாரு வேணாலும் என்ன வேணாலும் மனக்கணக்குல இருந்துக்கலாம். ஆனா தேர்தல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏமாற்றத்தை வந்து டெய்லி உங்கள் தலைவர் பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்து இன்னும் 60 நாள் கூட இல்லை தேர்தல், பார்ட்டி ஆஃபீஸ்க்கு வந்து தொண்டனை எங்களை பார்க்க தேவையில்ல, மக்களை பார்க்க தேவையில்ல, அவர் தொண்டனை வந்து டெய்லி பார்க்க சொல்லுப்பா. அவரை தொண்டனுடைய நல்லது கட்டது குறைகளை கேட்க சொல்லுப்பா. அவர் பார்த்துட்டா இருக்காரு, உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக ஒரு விஷயம் இல்லைங்கிறது கிடையாது. டெய்லி பார்ட்டி ஆஃபீஸ் போக சொல்லுங்க, பார்ட்டி ஆஃபீஸ்ல அவர் தொண்டர்களை சந்திக்க சொல்லுங்க. அதை முதல்ல செய்யாம காமராஜர் சொன்ன மாதிரி 10 ஜெயிச்சலன்னா காமராஜர் தோத்தா மாதிரி நீங்களும் தோப்பதான். சரி அருண்குமார், ஒரே ஒரு கேள்வியதான், அதாவது பார்வையாளராக பார்த்து கொண்டோம் நேயர்களுக்காக கேட்கிறேன். அதாவது வின் பண்ணதுக்கு அப்புறம், ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம், இப்போ இந்த களத்துல கூட்டணி யாருடன், என்ன வியூகம், இதெல்லாம் தெரிஞ்சாதானே பொதுமக்களுக்கு அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன சொல்ல வருகிறார். பொதுமக்களை விட்டுருங்க, தொண்டர்களையாவது வந்து பாருங்க அப்படின்னு வைத்தியநாதன் சார் சொன்னாரு. நீங்க சொல்லுங்க. அதாவது இப்ப நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலாக அந்த வேலூர் சந்திப்புல அவர் வந்து இதெல்லாம் சொல்வாரா? இல்ல கண்டிப்பா ஒவ்வொரு சந்திப்புலயும் இவங்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் விஜய் அண்ணா மேடையிலேயே வந்து அதுக்கான பதில கொடுத்துட்டு இருக்காரு. இல்ல குற்றச்சாட்டு பத்தி எல்லாம் கேட்கல, கூட்டணி கட்சிகள் யார் யாரு, தேர்தலுக்கான வியூகம் என்ன, மக்களுக்கான திட்டங்கள் என்ன, அதை பத்தி சொல்வாரா? மேம் அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், இங்க தாவேகாவோட கூட்டணி யார் இருக்காங்கன்னா மக்களோட கூட்டணியில் தான் நாங்க இருக்கோம். சரிங்களா, அதை ஃபர்ஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதை தாண்டி விஜய் அண்ணா யார் வந்தாலும் அவர்களை நாங்க எடுத்துக்கிறோம். இதை தாண்டி அண்ணா பேசி முடிச்சாரு, கொஞ்சம் இருங்கண்ணா, கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணா, சும்மா இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நான் பேச முடியாது. சபா அதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள்ல கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னோட நேரத்தை நீங்க எடுத்துக்காதீங்க. சரிங்களா, சரி அவர் பேசிட்டோம் சார். சரிங்க சார் அவர் பேசுறோம். சரிங்க சார் அவர் பேசுறோம் சார். சரிங்க சார். தினம் திமுக அதிமுக டெய்லி மக்கள் தொண்டனை பாருங்க. இல்ல அட்லீஸ்ட் செத்தவனுக்காக ஒரு மாலையாவது வச்சுவாங்க. வேலூர்ல போனா எத்தனை பேர் சாவடி போறீங்க? இல்ல வேலூர்ல போனா எத்தனை பேர் சாவடி போறீங்க? அது இப்பயே சொல்லிடுங்க.
உங்களோட இந்த மாதிரி நரேஷன்ஸ் வந்து இந்த தடவை மக்கள் கிட்ட எடுபடாது. ஆமா ஆமா, நீ வீட்டுக்குள்ளே இருக்க வந்து எடுபடாது. இல்ல நீ வீட்டுல எடுபடுறோம். ஆதரவா இருக்காங்கிற விரக்தி அவன் நாகரிகத்தோட பேசணும்னு பாக்குறேன். இல்லன்னா நயினார் நாகேந்திர பேசுற மாதிரி தான் நாங்களும் பேசுறோம். திலகரசன் சார் சொல்லுங்க. அதான் மக்கள் ரொம்ப நயினார் நாகேந்திர பேசுற மாதிரி பேச வேண்டியது. நாங்க அவை நாகரிகம் கருதி அதை பேச வேண்டியது. நீங்க வந்து ஒரு முதிர்ந்த அதுதான் சொல்றேன். வாய்ந்த ஒரு அரசியல்வாதி. அதோட போயிடலாம். உட்கார்ந்துட்டு அவர் நான் தரங்க தாழ்ந்து பேசுறவங்க சொல்றப்பே தெரிஞ்சுட்டு அவரோட தரம் என்னங்கிறது இதுதான் அவங்களோட தரம் சொல்றோம். ஏன்னா இது திமுக கட்சியில இருக்க எத்தனையோ பேர் மேடைகளே இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுறாங்க. அவங்கள கூட இவங்க கட்சி சரி, ஒரே நிமிஷம் சார். அவர்கிட்ட அருண்குமார் உங்களோட நிறைவான கருத்து மட்டும் சொல்லிருங்க. இல்ல, வேலூர் பிரச்சாரத்துல கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற நிறைய கேள்விகளுக்கு பதில் இருக்கும். அதை தாண்டி மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு டீடைல்டு வாக்குறுதி வந்து கொடுக்கப்படும். அது வந்து வேலூர் பிரச்சாரத்தை கொடுக்கப்படாது. எல்லா கட்சியும் இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் கூட அது தெளிவா சொல்லிட்டாரு. சொல்லுங்க திலகரசன் சார். இவ்வளோ பர்சன்டேஜில் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் வந்து அரசு தான் வந்து இடி தான் வந்து ஒரு ஆதாரத்தை கொடுக்குது. இவர் மேலே வந்து இது இருக்குது, குற்றம் இருக்குது அப்படின்றதுனால தான் சார்ஜ் ஷீட் எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு மாற்று கருத்து இல்லை. அவங்க வந்து சார் சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து ஊழல் பண்ணுறதுக்காக போஸ்டிங்லாம் போட்டாங்க. ஒரு 2300 பேருக்கு போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. ஏஇ ஜேஇலாம். இது வந்து யாராவது ஆட்கள் பத்தலை, டிபார்ட்மெண்ட் லோக்கல் பாடி அத்தாரிட்டியில் வந்து ஆட்கள் பத்தலை அப்படின்றதுலாம் இல்லை, கலெக்ஷன் பண்ணணுன்றதுக்காக போட்டாங்க. எலெக்ஷனுக்கு வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்காக ஒரு அமௌண்ட் வேணுன்றதுக்காக அதை போட்டாங்க. அதை வந்து இடி கரெக்டாக கண்டுபிடிச்சதுனால கோர்ட்டில் போட்டிருக்கு. இதை வந்து மறைக்கிறதுக்கோ இது பண்றதுக்கோ இல்ல. இதுக்கு அப்புறமா குற்றம் நிரூபிக்கப்பட்டனா அவர் கழி தின்னணும். இதுதான் வந்து எல்லா அமைச்சரும் இல்ல இல்ல ஆமாமா. இப்ப சார் சொன்ன மாதிரி எத்தனை பேருக்கு இல்ல இல்ல எத்தனை நீங்க சார் சொன்ன இல்ல இல்ல நீதிமன்றமே தள்ளுபடி செய்திருக்காங்க மனுவை. நீங்க அதுல தாக்கல் பண்ண ஆதாரத்தை வந்து இதுதான் ஆதாரம் இது ஆதாரம் என்னதான் உருட்டுவீங்களோ தெரியல. நீங்க டெல்லியில பண்றதெல்லாம் இங்க பண்ணி காட்டுறீங்களா? இது தமிழ்நாடு. இது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரிய கட்சி அப்படி இல்ல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பெரிய கட்சி சார் ஆமாவா இல்லையா மேடம்? பாரதிய ஜனதா கட்சி ஆசிரியர் பெரிய கட்சியா இல்லையா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணுங்க. நீங்க வந்து சின்ன ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்ல வளர்ந்த கட்சி. நீங்க சொல்ற மாதிரி நாங்க வந்து பெரியாரை வச்சிருந்தோம், கலைஞர் இருந்தாரு, கல்லு தூக்குனாரு, மண்ணு தூக்குனாரு, அதெல்லாம் எங்களுக்கு இல்லைங்க. ஷார்ட் அண்ட் பீரியட் அடிச்சா கில்லி தான் போயிட்டே இருப்போம். சும்மா வந்து இதை பண்ணோம், சமத்துவம் பண்ணோம், சமத்துவம் பண்ணோம், அதெல்லாம் இல்ல. மக்கள் எங்களை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கினால தான் ஆட்சி பண்றோம். நீங்க நல்லது பண்ணிருந்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி நீங்க ஆட்சியில இருந்திருப்பீங்க. இல்ல முடியல. நல்லது பெரிய கட்சின்ற மாதிரி எம்பி எலெக்ஷன்ல 3வது இடத்துல கூட்டணி இல்லாம பிஜேபி கூட கூட்டணி இல்லாம பிஜேபி எங்க இருக்குது? எங்களால வந்து பிஜேபியால முடியாதெல்லாம் எதுவுமே இல்ல மேடம். நீங்க வந்து 1000 பேரை வச்சு வேலை செய்வீங்க. எங்க வந்து மைக்ரோ பாலிடிக்ஸ் சைலண்டா இருந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். மக்கள் வந்து வேலை செய்வாங்க. நீங்க எங்க பயப்படுறீங்க? நீங்க பண்ணல. எல்லா டீமும் 3000 கோடி 4000 கோடி 5000 கோடி 6000 கோடி டிஆர் பால்ட் இருக்குல்ல கோர்ட்ல நீதிமன்றத்துல அண்ணாமலை மேடம் பாரதிய ஜனதா கட்சியை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்க பெரிய கட்சி கண்டிப்பா மக்கள் ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டனால தான் தேசியத்துல ஆட்சியில் இருக்க முடியுது. கண்டிப்பா இந்த வர்ற ஆட்சி என்டிஏ தலைமையிலான ஆட்சி கூட்டணி ஆட்சி கண்டிப்பா இருக்கும். இது வந்து ஒரு ஏதோ இன்னைக்கு வந்து லாஸ்டா சொல்லிடுறேன். இல்ல கண்டிப்பா கண்டிப்பா சார் நான் வந்து மேடம் நீங்க சொல்லிடுறேன். இன்னைக்கு சட்டசபையில எல்லாரும் சிரிச்சாங்க. அடுத்த முதலமைச்சர் சிரிச்சாங்க, கை தட்டல. அதனால பாத்துக்கலாம் ஜெயிச்ச 4 தொகுதியாவது மீண்டும் வெற்றி பெறுவாங்களா? ஜெயிச்ச 4 தொகுதியில 2 முறை ஜெயிக்க மாட்டாங்க அவங்க. இந்த வாட்டி எழுதி வச்சுங்க. பிஜேபி 2 தொகுதிகளை வெற்றி பெறாது. எடப்பாடி கூட போய் சகுனி கூட போய் நீங்க கூட்டணி வச்சதுனால சுத்தமா 4 2 ஆயிடுமே தவிர 4 8 வாய்ப்பு இல்ல. 8 கூட வாய்ப்பு 40ல 60 கூட நிக்கணும். பிஜேபி வெற்றி உறுதி. ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.